வந்து டே 60 என்னடா டே 60 நீனா ஏஞ்சி நீ ஓட்டுனியா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதுனா காலையா நைட் எடுக்கிறியா என்ன கதெல்லாம் போக போக சொல்றேன். அதுக்கு முன்னாடி என்னடா டே 60 அப்படின்னு சொல்லி அதுவே நிறைய பேர் என்னடான்னு சொல்லி இருக்கும். ஏன் அப்படின்னா இன்ஸ்டாவோட ரீச் தான். அவரோட இன்ஸ்டாவில் கிட்டத்தட்ட நிறைய பேர் ரீச் ஆயிருக்கு. அதில் ஸ்டோரியை போகிறது கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே ஸ்டோரியே அதுக்கு மேலேயே பேர் பார்க்குறாங்க. சரி அதை பார்த்து யாருன்னா வந்து ஒருத்தர் 2 பேர் வந்து அவனை சொல்லிக்கிறேன். நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணிட்டோம்னா 75 நாள் டெலிவரி வேலை பார்த்து 1 lakh சம்பாரிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். பெட்ரோல் செலவு அந்த செலவு இந்த செலவு சாப்பாடு செலவு எல்லா செலவும் போய் 75 நாள் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா ரொம்ப 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 கஷ்டமாயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் டிப்ரெஷனே ஆரம்பிச்சுது. அதனால ரொம்ப கவலையும் பட்டேன். அது என்னடா கவலைன்றதான் போக போக சொல்கிறேன். சரி நான் புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிருக்கோம் நம்ம எதுக்காக நம்ம என்ன சேலஞ்சில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அவ்வளோ பேசாமல் இன்னைக்கு போனியா போலியா என்னென்ன டவுட் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான வீடியோ. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வரலாறு பேசாமல் நம்ம வீடியோ சொல்லலாம். சரி இப்போ சொல்லிடலாமா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த வீடியோ எப்போ எடுக்கிறேன்னா டே 60 கிட்டத்தட்ட நைட்டு 11 இல்லை 11:30. இப்போ இந்த டைம் வந்து 11:40 இருக்கும். கரெக்டாக சொன்னால் 11:40 இருக்கும். ஸோ 11:40 நைட்டுக்கு தான் நம்ம இந்த வீடியோவே ஷூட் பண்ணுறோம். டே 60 என்னடா மகேஷ் டே 60 போனியான்னு கேட்டால் டே 60 நான் போகவே இல்லை. அது ஒரு காரணம். டே 59 vlog நீங்கள் பார்த்தீங்களே அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாள் போகல. அதுக்கு அடுத்த நாள் தான் டே 60 அதுவும் நம்ம போகல. ஆனால் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் 75 நாளில் 1 lakh சம்பாதின்னு சொல்லி போட்டுருந்தோம் இல்லையா. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பிப்ரவரி 12 ஆரம்பித்தோம். பிப்ரவரி 12 ஏப்ரல் 28 வரைக்கும் மொத்தம் 77 நாள். 77 2 நாள் அப்படி இப்படி போயிடும் சொல்லி நம்ம பிளான் போட்டுருந்தோம். அதே மாதிரி 2 நாள் அப்படி நினச்சது போயிடுச்சு. ஒரு நாள் வந்து அந்த பையா ஏமாத்தினது. என்னடா பையா ஏமாத்தது அப்படின்னா அந்த ரேபிடோ ஸ்கேம் பண்ணியிருப்பாங்க. போன வீடியோ சொன்னேன். பட் இந்த வீடியோ எல்லாம் புதுசாக பையான்னு சொல்லிடுறேன். நம்ம ரேபிடோ வேலை செய்யும்போது ரேபிடோ வந்து ஒருத்தவங்க நம்மள 3000 ரூபாய் சீட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து நம்ம போல அது என்னடா சீட் பண்ணாங்க அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் மறக்காம பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனே கமெண்ட்ஸ் கூட மறக்காம பாருங்க. ஸோ அதில் 3000 நம்மளை ஏமாத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம போயிருக்க மாட்டோம் அந்த ஒரு இதனால. ஸோ அதுக்கப்புறமா வந்து அதான் நேற்று அதான் டே 60 டே 60 இல்லை அதாவது டே 59 அப்புறம் ஒரு நாள் நம்ம போயிருக்க மாட்டோம். அது ஒரு நாள் மொத்தமாக 2 நாள் போயிடுச்சு. அது வந்து நம்ம முன்னாடியே டே 1 போட்ட பிளான் அது நம்ம போயிடுச்சு. பட் சரி டே 60 வந்து இது போனது நம்ம டே கணக்கில் தான் வரும். பட் இன்றைக்கும் நம்ம நாள் தான். பட் நம்ம போகல. ஏன்டா மகேஷ் அதெல்லாம் போகலன்றதை நான் போக போக சொல்கிறேன். அதனால் டே 60ன்றதை நான் சொல்லிக்கிறேன். நாலுலேருந்து பார்க்க டே 61. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி ஓகே. முக்கியமாக இந்த வீடியோ எதுக்காக அப்புறம் எடுக்கிறீங்க, இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போது, நீங்கள் நம்ம ஓட்டவே போகிறது இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்னென்ன ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே என்னென்ன தவறுகள் பண்ணோம், எதனால் இவ்வளோ கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உறவுகள் எல்லாருமே தெளிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். சரி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சேரும்போது உறவுகளை நான் எப்பயுமே சொல்கிறது தான். இதை வந்து நான் என் வாழ்க்கையில் சத்தியமாக சொல்கிறேன். கண்டிப்பாக இப்போ நான் சொல்ல போகிறது ஃபாலோ பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா நம்ம எந்த ஒரு விஷயங்கள் இறங்கினாலும் அது ஸ்டார்டிங்லேயே இதை நம்ம பண்ண போகிறோம் இறங்க போகிறோம். இதை நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி 1க்கு 100 வாட்டி நம்ம யோசிக்கணும். முடியுதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அது இறங்கிடும். நான் எப்பயுமே எப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் வந்து எந்த ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு தோணும் டக்குன்னு இறங்கிடுவேன். அதை பற்றி அனலைஸ் பண்ண மாட்டேன். டக்குன்னு இறங்கிடுவேன். சரி வாங்க போய் பார்த்துடலாம் மோதி பார்த்துடலாம் ஜெயிக்கிறமோ அது நல்ல விஷயம் தான். எந்த ஒரு விஷயமா சீக்கிரமா இறங்கணுன்றது டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமா இறங்குறது நல்ல விஷயம் தான். பட் என்னன்னா நம்ம உட்காந்து தெளிவாக யோசிக்கணும். சரி எப்படி திரும்ப நம்மளால பண்ண முடியுமா முடியாதா அது ஒரு பக்கம். ஜெயிச்சாலும் தோத்தாலும் பரவாயில்ல நம்ம பண்ணுறதே அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பக்கம். ஆனால் ஸோ இது பண்ணால் என்னென்ன பண்ணால் இது எப்படின்னா ஜெயிக்க முடியும் அந்த துறையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சுகிய துறையை பற்றி தெரிஞ்சுக்கணும். பட் பொதுவாகவே சொல்கிறேன் நீங்கள் ஒரு விஷயங்கள் ஃபியூச்சர் தான் ஆரம்பிச்சிங்கன்னா அதை பற்றி நல்லாவே தெரிஞ்சுக்கணும். எது பண்ணால் ஜெயிக்க முடியும், ஓகே இது பண்ணால் தோக்க முடியும், இப்படி இருந்தால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு ஆராய்ஞ்சிட்டு தான் நீங்கள் அந்த துறையில இறங்கணும். ஸோ அதை நான் கற்றுக்கிட்டேன். இந்த சுகியை சொல்கிறேன் பாருங்க. ஸ்டார்டிங்கே நம்ம 3 பாயிண்ட் வழியில் சேர்ந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்ம தெரிஞ்சானாங்களா இப்போ கூட நிறைய ஏர்ன் பண்ணுறாங்க உள்ளே. ஆனால் இன்னொரு பேட் விஷயங்கள் என்னன்னா ஒரு பேட் விஷயங்கள் இருக்கு ஒரு இந்த வீடியோவில். எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. அது என்ன விஷயன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக சொல்லிடுறேன் அந்த லாஸ்ட்டில். அது கேட்டோட என்னடா அது இவ்வளோ நல்லா தானே இருந்தது இதில் ஏன்ப்பா இப்படி ஆக்கி விட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கே ரொம்ப கவலையாகிடுச்சு. ஸோ அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதாவது நான் ஸ்டார்டிங்லேயே 3 பாயிண்ட் வழியில் சேர்ந்து ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தெளிவான ஒரு பிளான் போட்டு ஷெடியூல் டைமிங் இதுதான் தூக்கம். ஸோ இத்தனை ஹவர் 2 ஹவர் தான் எடிட்டிங், இத்தனை ஹவர் தூக்கம், இந்த ஹவர் நம்ம எவ்வளோ வருதோ நம்ம இதுக்கு மேலே பண்ண தேவை அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே ஒரு ஷெடியூல் கரெக்டாக போட்டுதான் கண்டிப்பாக நம்மளால் ஜெயிச்சு முடியும். என்னத்தையும் நம்ம எங்கேயோ போயிருக்கலாம். அந்த மாதிரி பிளான் ஏ பிளான் பி பிளான் சி அப்படின்னு சொல்லி அது 3 போடணும். ஸோ இந்த பிளான் எல்லாம் இது இந்த பிளான் எல்லாம் இது இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ப்ராப்பராக நம்ம எல்லாமே ஸ்கெட்சி போட்டு நம்ம ஒரு விஷயம் இறங்கணும். நம்ம ஏன்னா தானே இறங்கிட்டேன்னு தெரியல. அது ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அப்புறம் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே சின்சியராக பண்ணும்பா. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து எந்த ஒரு வேலையுமே சின்சியராக பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஏனோ தானோன்னு சொல்லி தான் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் சின்சியராக பண்ணவர்கள் எல்லா வேலையுமே சின்சியராக பண்ணணும். ஸோ நம்ம அர்ப்பணிப்போட டெடிக்கேஷனோட பண்ணணும்.
ஸோ இந்த டைமில் எப்படி பண்ணணும், ஓகே நம்ம இதெல்லாம் அர்ப்பணிப்போட பண்ணணும். எப்படின்னா இந்த ஆர்டர் கொடுக்கும் போதே ஒரு லவ்வோட ஒரு ஜாலியாக ஒரு பாசிட்டிவாக நம்ம பண்ணோம். இந்த துறையை நான் சொல்ல எந்த துறையமாக இருந்தாலும் செய்யும் தொழில் தெய்வமாக நினச்சி ஒரு இன்ட்ரெஸ்டோட ஒரு டெடிகேஷனோட அந்த மாதிரி பண்ணோம் இல்லையே, சின்சியராக பண்ணோம். ஸோ இது கடமைக்காக பண்ணக்கூடாது, கடமைக்காக பண்ண தோல்வி தான் வரும், கடமையை கரெக்டாக பண்ணால் சக்ஸஸ். ஸோ அதை நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்ச நாள் நம்ம பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்ன நம்ம பயங்கர டயர்டாக இருக்குமா, ஸோ அதனால் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பண்ணியிருப்போம். பட் இனிமேல் டயர்டு என்ன இருந்தாலும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன். அப்புறம் ஒரு 3வது விஷயங்கள் நான் நம்ம கற்றுக்கிட்டேன், டைமை கீப்பப் பண்ணப்பா. டைம் கீப்பப் பண்ணது ரொம்ப 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 முக்கியம். ஒரு டைமிங் கரெக்டாக கீப்பப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவன் வாழ்க்கை டைம் சரிங்க எல்லாமே இல்லை அப்படின்னு சொல்லி என்னோட அண்ணன் சொல்லியிருக்காரு. யார் அவன் அண்ணன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணன் தான். யார்? விஜய் சார். அவர் ஏதாவது ஒரு படத்தை சம்திங் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, நம்ம வாழ்க்கையில் டைமை கீப்பப் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் டைம் சரின்றதுக்கே இடமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது கரெக்ட். ஸோ நம்மளும் இதுக்கப்புறம் பயங்கரமாக டைமை கீப் பண்ணியிருந்தோம். நம்ம சேனல் கிட்டத்தட்ட இவ்வளோ 3/4 நாள் முடிச்சிச்சு. பட் இப்போ தான் நம்ம பாதி தாண்டி கொஞ்சம் போயிட்டுருக்கோம். அது காரணம் வந்து டைமை நம்ம பெருசாக கீப் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஒரு விஷயம். ஸோ அதனால் வாழ்க்கையில் டைமை கீப் பண்ண அதை தான் கற்றுக்கிறேன். நான் என்ன தான் இப்படி சொல்லிட்டாலும் மறுபடியும் டைமை கீப்பப் பண்ணாத மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். அது இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நம்ம அடிப்பட்டு தான் உடனே கற்றுக்க முடியும். எப்பயுமே வந்து டக்குலாம் உடனே பண்ணிட முடியாது. அடிப்பட்டு தோல்வி அடிச்சு தான் நம்ம கற்றுக்க முடியும். பட் நம்ம ஒரு நாள் ஃபாலோ பண்ணுறோமா, அதுதான் மேட்ரு. ஸோ அதனால் டைமை கீப்பப் பண்ணிடுறதை நான் கற்றுக்கிட்டேன். அப்புறம் நம்ம இவ்வளோ கம்மியாக ஏர்ன் பண்ணிடுறதுக்கு என்ன காரணம், இன்னொரு காரணமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஸோ நம்ம எடிட்டிங்குன்னு சொல்லி ஒரு ப்ராப்பரான டைமிங் ஒதுக்கல வருவாங்களே, அது ஒரு விஷயம். எடிட்டிங்ன்ற ப்ராப்பரான ஒரு டைமிங் நம்ம ஒதுக்கிட்டு மிச்ச டைம் ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஒரு காலைல 6 மணிலேருந்து ஒரு 7-8 மணிக்கு நம்ம எடிட்டிங் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு 5 மணிலேருந்து 6-7 இந்த 2 hour நம்ம எடிட்டிங் பண்ணிடலாம்னு சொல்லி போட்டு அந்த டைம் மட்டும் எடிட்டிங் பண்ணி டக்குன்னு முடிச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம போய் வேலையை மட்டும் தான் சின்சியராக போகணும். நான் இதனால எனக்கு டைமே கிடைக்கல, இல்லை அங்கங்கே டைம் கிடைக்கிறனால அங்கே நின்று பண்ணும்போது அதெல்லாம் ஆர்டர்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் நம்ம வெயிட்டிங் டைமில் தான் பண்ணுவோம். பட் இருந்தாலும் வெயிட்டிங் தாண்டி கொஞ்சம் போதும். அதனால நம்ம எடிட்டிங் பண்ணும்போது இதுக்கப்புறம் பார்த்து நம்ம எடிட்டிங்கை முன்னாடியே வீட்லேயே பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேலஞ்சை வந்து நம்ம இதுலேயும் பார்க்குறோம், இதுலேயும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால அதாவது சூப்பரான ஒரு பழமொழி என்ன அப்படின்னா, 2 முயலை பிடிக்க முயற்சி பண்ணால் 1 முயலை ஒழுங்காக பிடிக்க மாட்டோம். ஸோ ஆனால் 2 முயலை பிடிக்காமல் 1 முயலை மட்டும் எய்ம் பண்ணோம். ஸோ இது மாதிரி எடிட்டிங் வீடியோ உங்களுக்கும் நான் சின்சியராக போட்டு கரெக்டாக ட்ரைனிங்காக கொடுத்துருவேன். பட் அந்த வேலையை செய்துன்னு ஒரு தனியான ஒரு டைமிங்கை ஒதுக்கிறேன் இதுக்கப்புறம். ஸோ டைமிங்கை ஒதுக்கிட்டு ஸோ நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் இதுக்கப்புறம் பயங்கரமாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன்னா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே தீருவேனான்னு தெரியாது இப்பயே வர நாட்களில். பட் கண்டிப்பாக ஒரு நாள் இதை ஃபாலோ பண்ணியே தீருவேன். பட் டக்குன்னு இதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியல. நான் எப்பயுமே சொல்கிறதா இல்லையா, நான் எப்பயுமே மாதிரி உள்ள எல்லா விஷயங்களுமே நான் பொறுமையாக தான் பண்ணுவேன். எல்லா விஷயங்களும் நான் லேட்டாக தான் பண்ணுவேன். எல்லா விஷயமும் நான் லேட்டாக தான் கற்றுப்பேன். ஸோ சில பேர் டக்குன்னு பண்ணிடலாம். பட் எனக்கு அப்படி கிடையாது. நான் எப்பயுமே பொறுமையாக படிப்படியாக அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே படிப்படியாக ஏறி போயினே எனக்கு கொஞ்சம் நேரத்தோட நீ ஒரு ஸ்டெப்பு மேலே இருந்தால் போதும். நாளைக்கு அத்தனை ஒரு ஸ்டெப் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போங்க வரல. அது மாதிரி இந்த மாதிரி சில தப்பான விஷயங்கள்லாம் டைமை கீப் பண்ணாமல் இருந்தது, உழைப்பை கொஞ்சம் கம்மி பண்ணுது, அது மாதிரி இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். நம்ம உறவுகள் நேற்று தான் அதாவது இன்னைக்கு தான் ஒரு கமெண்ட்ஸை சொல்லியிருந்தாங்கன்னா அப்படின்னா, ப்ரோ நீங்கள் முன்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ண மாட்டீங்க, கடமைக்கே பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ப்ரோ நீங்கள் முன்ன மாதிரி ஆர்டருக்கு இல்லை ப்ரோ கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நல்ல விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். நம்ம உறவுக்கு ரொம்ப நன்றி. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டே போகிறோம் ப்ரோ. சரி ஓகே வரல. சரி இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அப்புறம் இந்த 1 lakh அச்சீவ் பண்ணுறதுக்கு யார் பண்ணுறதுக்கு நான் இத்தனை நாள் கற்றுக்கிட்ட அனுபவங்களை நீங்கள் 1 lakh அச்சீவ் பண்ணேன்னு நான் பண்ணுறதுதான் உங்களுக்கு போக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மகேஷ் நீ ஏன்டா நேற்று போகல அப்படின்னு சொல்லு. நேற்று ஏன் போகல அதாவது 12 ஏப்ரல் மாதம் ஏன்டா போகல நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பர்சனல் லைஃப்பில் எங்கள் வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க ஒரு ஃபங்க்ஷன் வரும்ல. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் சரி நான் உங்களுக்கு சொல்லப்படுத்துகிறேன். ஒரு ஃபங்க்ஷனு நான் போகிறதா இல்லை, ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா மட்டும் தான் அனுப்பிச்சி விடலான்னு இருக்கேன். ஆனால் வந்து எங்கள் அப்பா தான் கூப்பிட்டு போகிறதா இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஒரு வேலை விஷயமா போயிட்டார். எங்கள் அம்மா மட்டும் அனுப்பிச்சி விடலான்னு பார்த்துட்டு எங்கள் அப்பா வெளில போயிட்டாரு. நான் எங்கள் அப்பா வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி சேலஞ்ச் இருக்குது, நான் கூப்பிட்டு போக மாட்டேன்ப்பா, நீங்கள் கூப்பிட்டு போங்க ப்ளீஸ் சொல்லி எங்கள் அப்பா இப்படியோ வர வச்சேன். எங்கள் அப்பா வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் வந்து எங்கள் அம்மாவையும் தனியாக தான் போகிறேன்னு சொன்னாங்க. பட் 2-3 பஸ்ஸு ஏறி போகிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு. சரி நம்ம கூகுள் மேப்பில் பைக்கில் பார்த்து பைக்லேயே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவை நானே கூப்பிட்டு போயிட்டு வரல. அங்கே கூப்பிட்டு போயிட்டு வரதுக்கு எனக்கு பாதி நாள் இல்லை, 3/4 நாள் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் கால். என்ன ஃபோன் கால் அப்படின்னா, அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னோம்ல. என்னன்னா, நான் ரொம்ப நாளாகவே ஒரு விஷயத்துக்கு போராடிட்டு இருக்கேன், ஒரு துறைக்காக நான் போராடிட்டு இருக்கேன். அந்த துறையிலேருந்து ஒரு கால். என்னடா துறை மகேஷ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடக்கும்போது கண்டிப்பாக சொல்கிறோம் இல்லையா, கண்டிப்பாக நடந்தால் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக தெரியும் அந்த துறையில்.
அந்த துறைக்காக ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்கேன். அதில் ஒரு சின்ன இதுவாச்சும் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. அது பெரிய துறை தான், ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் வருது. அதெல்லாம் முயற்சி பண்ணிகிட்டே இருந்தேன். நேற்று வந்து ஈவினிங் ஆல்ரெடி ஒரு பேசின மட்டும் தான் அந்த இதில் ஒரு கால், இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள், நாளைக்கு வந்து பாருங்கள், உங்களால் முடியுமான்னு சொல்லி பாருங்கள். அந்த மாதிரி நம்ம சார்கிட்ட நீங்கள் சொன்னீங்களே இது பண்ணிட்டு போனீங்க, ஸோ அது இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்ம அதை ட்ரை பண்ணியிருப்போம். அது ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு டே 60 வந்து காலையில் நம்ம அங்கே தான் போயிருப்போம். இன்னும் நம்ம கேஸ் சேலஞ்சு முக்கியம் இல்லாமல் நீ அங்கே போயிட்டு வரியா, உனக்கு எவ்வளோ திமிர்றா, உனக்கு சேலஞ்ச் எவ்வளோ முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, எனக்கு ஆக்சுவலாக அது முன்னாள் லைட்டே சொல்லிட்டாங்களே. அன்றைக்கே நான் யோசிச்சுட்டு நான் சேலஞ்ச் மட்டும் பார்க்கலாம், இது வேணாம் இப்படி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன். பட் அதுவாகவே நமக்கு ஒரு கால் வந்து நம்மளை மீட் பண்ணோம், நீங்கள் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீ போய் மீட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன், பார்க்கலாம் வரல. அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க, பட் கொஞ்சம் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. இங்கே ஒரு விஷயங்கள்லாம் நடந்தது, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடந்தது. பட் அது நடந்ததுக்கப்புறம் சொல்கிறோம் இல்லை, சரிங்களா? அதுக்காக நம்ம இன்னைக்கு போயிட்டு வந்தோம். சரி, அதனால தான் டே 60 போயிடுச்சு. டே 60 அப்படியே போயிடுச்சு வரல ஃபுல்லாக. ஆனால் இது வந்து நம்மளுக்கு டே கணக்கில் தான் வரும். சரி ஒரு இப்போ வந்து நம்ம சேனலில் பார்க்குறோம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கேன். என்னடா மகேஷ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரெக்டாக எந்த டெலிவரி வேலை பெஸ்ட்டாக இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸ்விக்கியில் 3.5 ஐடி இப்போ பெஸ்ட்டாக இருக்கு ஒரு வேலை. அதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்விக்கியில் எத்தனை 3.5 ஐடிக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஸோ வீக்லி ஃபுல்லாக 700 தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. வீக்லி ஃபுல்லாக 700, அந்த வீக்கெண்டில் வந்து 800, அதாவது சாட்டர்டே வெள்ளி சனி 3 நாளுமே 800 தான் இன்சென்டிவ் கொடுத்தாங்க. இப்போ வந்து 600 ரூபா மாற்றிட்டாங்களாம். கிட்டத்தட்ட 200 ரூபாய் இன்சென்டிவ் கம்மி பண்ணிட்டாங்க ஒரு பாருங்க. நம்மளுக்கு வந்து இன்னும் 2-3 நாள், அதாவது இன்னும் 2-3 நாள் நம்மளுக்கு 3.5 ஐடி கிடைக்கும் போது நம்ம ஐடியிலே ஸ்விக்கியில். பட் இந்த டைமில் அந்த மாதிரி கம்மி பண்ணிட்டாங்க ஸ்விக்கியில். இது ரொம்ப வருத்தமான விஷயம். அப்பயும் வந்து இந்த கரண்ட் டைமில் எந்த ஆப்பில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, ஸ்விக்கி 3.5 பெஸ்ட்டாக இருக்குது டெலிவரி வேலை. பார்ட் டைமுக்கும் ஸ்விக்கி 3.5 பெஸ்ட்டு நான் சொல்லுவேன், ஃபுல் டைமுக்கும் ஸ்விக்கி 3.5 பெஸ்ட்டு சொல்லுவேன். அதுக்கப்புறமா செகண்டாக வந்து ஜொமேட்டோ நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா ரேப்பிடோ, அது ரேப்பிடோ உண்மையாக பெஸ்ட்டாக இருக்குது. பட் இப்போதைக்கு நான் கிடைச்சதில் பார்ட் டைமு ஃபுட் டெலிவரினாலே ஸ்விக்கி 3.5 பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஷேர் எஃபெக்ட்ஸும் பெஸ்ட்டாக தான் ஒன்று இருக்குது. 1 ஹவர் 100 ரூபா ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியுது. இதில் என்ன ஒன்று அப்படின்னா, ஸோ ஃபுல்லாக அதை பார்க்குற மாதிரி இருக்குது. அப்புறம் 2000 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும்னா 20 ஹவர் நீங்கள் பார்க்கணும். பட் இதுவும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஒரு ஷேர் எஃபெக்ட்ஸும் ரொம்ப பிடிச்சி, நான் இல்லைன்னு சொல்ல, ஷேர் எஃபெக்ட்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இப்போ கம்பேரிட்டிவ்லி நம்மளுக்கு தெரிஞ்சானாங்கலாம் 3.1 2400 ரூபா 2300 ரூபா ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்காங்க தினமும். அவங்க எந்தெந்த டைமிங் ஆன் பண்ணுறாங்கன்னா, தினமும் 11 மணிக்கு தான் போகலாம். 11 மணிக்கு போயிட்டு விடிகாலம் 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் ஓட்டுறாங்க. ஸோ இவ்வளோ ஓட்டுறாங்க, 2300 ரூபா 2300 ப்ராஃபிட் எடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபா கிட்ட வருது. அது 200 ரூபா 300 ரூபா போய்ட்டு 2500 ரூபா ப்ராஃபிட் எடுத்துறாங்க. எத்தனை மணிட்டு 11 11 12 ஹவர் 14 ஹவர் 15 ஹவர் பார்க்குறாங்க, 2000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துறாங்க. ஸோ கரெக்டாக வந்து எதில் பெஸ்ட்டாக இருந்தால் ஸ்விக்கி 3.5 பெஸ்ட்டாக இருக்குது. சரி, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன். ப்ரோ என்ன ப்ரோ இன்னும் எத்தனை நாள் ப்ரோ இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் 4லேருந்து நாளைக்கு டே 61, அதாவது 4லேருந்து கரெக்டாக 15 நாள் இருக்கிற இந்த 15 நாளில் இன்னும் 47,000 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணோம். 47,000 46,000 கிட்ட நம்ம ஏர்ன் பண்ணோம். கண்டிப்பாக 47,000 ரொம்ப அசாத்தியம் தான். ஒரு நாளைக்கு 2800 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது கிட்டத்தட்ட அசாத்தியம் தான். ஸோ அதனால் இதுக்கப்புறம் 4லேருந்து கூலாக நம்ம ஓட்ட போகிறோம். ஸோ ஜெயிக்கிறோமா தோக்குறோமா அப்புறம் விஷயம். 4லேருந்து நம்ம சின்சியரான ஒரு டைமிங் நான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டைமிங் கரெக்டாக நான் ஓட்டாலே நான் ஜெயிச்சிருவேன். ஜெயிக்கிறதுக்கான முயற்சிகள் நம்ம பண்ணலாம். வெற்றியோ தோல்வியோ நம்ம பிடிச்ச விஷயம் கரெக்டாக பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ நான் தோற்றதுக்கு என்ன ரீசன்ஸ்லையும் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் தோக்காமல் இருக்கிறது என்ன பண்ணணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். அந்த அனுபவம் எனக்கு போதும். ஸோ 4லேருந்து நம்ம சின்சியராக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவர்களே. ஸோ அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா, வேறு எதனா விட்டுட்டேன் நான் மறந்துட்டேன்னா? ஸோ இல்லை, எதுவுமே மறக்கலை. ஸோ அப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அவர்களே. நம்ம என்னென்ன தப்பு பண்ணோம், நான் எதெல்லாம் பண்ணி தான் ஜெயிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ நம்ம எடிட்டிங்கும் பார்க்குறோம், அதே மாதிரி நம்ம இதையும் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 3 ஹவர் நம்ம எடிட்டிங்லாம் ஒதுக்குறோம். ஒரு நாளைக்கு 3 ஹவர் அதில் போயிட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம 3 ஹவர் எத்தனையோ ஹவர் நம்ம டெலிவரி வேலை பார்த்து பண்ணிடலாம். பட் நம்ம இதுலேயும் தான் சேலஞ்ச் பண்ணுவோம். 75 நாள் தினமும் வீடியோ, அந்த 75 நாள் 75 ப்ளாகும் நம்ம வந்துடும் சொல்லி நம்ம அதையும் ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் கொஞ்சம் தள்ளி போன காரணம். பட் நான் கரெக்டான ஷெடியூல் போட்டிருந்தேன் அப்படின்னா இதையும் கரெக்டாக பண்ணிதான் இதுலேயும் ஜெயிச்சுருக்கலாம். ஸோ நான் ஷெடியூல் தப்பாக பண்ணிட்டேன், பார்க்கலாம். ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்துமே இறங்க முன்னாடி ஸோ இதில் இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிட்டு இறங்கணும். ஸோ நான் வந்து கரெக்டான ஒரு பிளான் போட்டு இறங்கினா என்னத்துக்கு எங்கேயோ போயிருந்துடலாம். 3.8 அடிச்சு எங்கேயோ நொறுக்கிருக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதனா உங்கள் கருத்துக்கள் இருந்தால் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. இதுக்கப்புறம் நான் என்னென்ன பண்ணால் ஜெயிக்கலாம். அப்புறம் நம்ம உறவுகள்கிட்ட சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ இந்த சேலஞ்ச் 100 டேஸாக மாற்றிக்கோங்க ஸோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ப்ரோ ரொம்ப கஷ்டப்படாதீங்க, உங்களால் முடியல அப்படியே 100 டேஸாக நீங்கள் மாற்றிக்கோங்க, இவ்வளோ ஸ்டெயின் பண்ணாதீங்க, நாங்கள் தானே நாங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப 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 நன்றி ப்ரோ நீங்கள் சொல்கிறதுக்கு.
ஸோ ஆனால் 100 days மாற்றிடுறது அது பார்க்கலாம், அது என்னன்றது போக போக நீங்கள் பாருங்கள். பட் நமக்காக ப்ரோ உடம்பை பார்த்துக்கோங்க ப்ரோ, பணம் எப்போ வேணால் சம்பாரிச்சு தான், ஆனால் நீங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கோங்க ப்ரோ, ஆரோக்கியமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நாள் உங்களுக்கு 100K சப்ஸ்கிரைபர் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரி நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. அதான் ஒரு ஸோ நாள்லேருந்து நம்ம சின்சியராக பண்ணால் ஸோ எவ்வளோ வருதுன்றதெல்லாம் தூக்கி அப்புறமா வச்சுக்கலாம். நம்ம டெடிக்கேஷனோட நம்ம நாளைக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக பண்ணலாம் வருது. ஆனால் அடுத்த சேலஞ்சுன்னு ஒன்று போட்டோம் அப்படின்னா முன்னாடி ரூல்ஸ் அண்ட் இந்த சேலஞ்ச் நம்மளால் முடிஞ்சதுக்கு எல்லா ரூல்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கும் ஒரு பட் அடுத்த பாட்டி சேலஞ்சுன்னு ஒன்று போட்டால் ரூல்ஸ் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். அந்த ரூல்ஸ் நம்ம பிரேக் பண்ணவே கூடாது. ஸோ அடுத்த சேலஞ்செலாம் போட்டால் வெறித்தனமாக போடணும். முன்னாடியே பிளான் எனக்குன்னு ஒரு பிளான் போட்டுவோம். அந்த பிளான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டோம்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். பட் பிளான் என்னென்ன ரூல்ஸ்ன்றதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். பட் இந்த இப்போ தான் உங்களுக்கு புதுசாக நம்ம சேலஞ்செலாம் பண்ணுறோம், நம்மளே எல்லாமே பார்க்கணும்னா நம்மளுக்கு பெருசாக எதுவுமே தெரியல. நம்ம வேறு ஒருத்தங்கிருந்து இதுதான் ரூல்ஸ்னு சொன்னால் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம். ஸோ அதனால் அடுத்த சேலஞ்சஸ் கண்டிப்பாக வெறித்தனமான ஒரு சேலஞ்ச் தான் பண்ணுவோம். அடுத்த சேலஞ்ச் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நான் போட்டு வச்சிட்டேன். பட் அது சேலஞ்ச் நீங்கள் வரும்போது பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் விட பயங்கர ஒர்த்தாக இருக்கும். பயங்கர பாரபட்சமே நம்ம அடித்து நோக்கிட்டு போகிறது, அதுலேயும் நல்ல கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் அடுத்தது பாருங்கள். சரி ஓகே இந்த வீடியோ தர முடிச்சுக்கிறேன். பாய்.